பூஜா தூண்டி விடுற மாதிரிலாம் ஆடுறாங்க. அதை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? இந்த மாதிரி நேரத்துல நீங்க இப்படிலாம் கோவப்படக்கூடாது. குழந்தைக்கு அம்மாவோட பாசம் அரவணைப்பு மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தாய் மாமன், அத்தைன்னு எல்லாருடைய பாசமும் ஒன்னா கிடைக்கணும். அப்பதான் அந்த குழந்தை சந்தோஷமா வளரும். குழந்தை சந்தோஷம் தங்கச்சி குழந்தைய பாக்கணும்னு தாய் மாமனுக்கு ஆசையே இல்லையா? அவரையும் குழந்தைய பார்க்க வரல. இத பாரு வெற்றி, தாய் மாமாங்கிற ஆசையிலயோ இல்ல பாசத்திலயோ நீ சரண்யாவோட குழந்தைய பாக்கறதுக்கு போயிடாத. அப்படி ஒரு நினைப்பு மனசுல இருந்துச்சுன்னா அதை இப்பவே அடியோட தூக்கி எறிஞ்சிடு. டேய் குட்டி பையா, உன் அத்தைக்கு வெற்றி மாமா இருக்காருடா. அதனால நீ என்னதான் டிசைனா கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தாலும் வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. அதனால பொம்மை சுத்திட்டு இருக்கல, அதை பார்த்துட்டு இருக்கான். என் செல்ல குட்டி குட்டி, என் பட்டு, என் தங்கம். சக்தி, குழந்தைக்கு நாளைக்கு இலை கட்டுற சடங்கு வச்சிடலாமா? இலை கட்டுற சடங்கா? அப்படின்னா என்னம்மா? பிறந்த குழந்தைக்கு முதல்ல பண்ற சடங்கு தாமா அது. அந்த சடங்குக்கு குழந்தையோட எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. பால் வளையல், கருப்பு வளையல், கருமணி மாலை, கொலுசு, இது எல்லாத்தையும் குழந்தைக்கு போட்டு விட்டுட்டு கடைசியில குழந்தைக்கு கயிறு கட்டி விடுவாங்க. கயிறு கட்டுவாங்களா? என்னமா அது? இலை கட்டுற சடங்கோட முக்கியமான விசேஷமே அந்த கயிறு கட்டுறதுதாமா. அந்த கயிறை குழந்தையோட தாய் மாமன் தான் கட்டணும். ஒரு மஞ்சள் கயித்துல வசம்ப கோப்பாங்க. அத தாய் மாமன் தான் கையால அந்த குழந்தையோட 2 கையிலயும் கட்டி விடுவாரு. அதத்தான் கயிறு கட்டுறதுன்னு சொல்லுவோம். இந்த குட்டி பையனுக்கு தாய் மாமானா அது வெற்றி தானே? அவர்தான் வந்து கயிறு கட்டணுமா? என் பையனுக்கு தாய் மாமனும் இல்ல, யாரும் இல்ல. சரண்யா, கயிறு தானே, அதை நாமளே கட்டி விடலாம். அண்ணி, ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க பாரு சக்தி, முறைப்படி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா என் விஷயத்துல என் வீட்டாளுங்க யாரும் முறைப்படி நடக்கல. அதனால நாமளும் முறை எதுவும் பார்க்க வேண்டாம். சொந்தக்காரங்க இல்லாம தான் இவனுக்கு இலை கட்டுற சடங்கு நடக்கும். அப்படிதான் அவன் தலையில எழுதிருக்கு, அதுபடியே நடக்கட்டும். இல்ல அண்ணி, குழந்தைக்கு நடக்கிற சடங்குல உங்க கோவத்தெல்லாம் காட்ட வேண்டாம். சக்தி, இந்த விஷயத்துல நீ என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்காத. என் குழந்தைக்கு சடங்கு நடக்குதுன்ற பேர்ல என் அம்மா வரதோ இல்ல யார் வந்தாலும் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவங்க கண்ணிலே என் குழந்தை படக்கூடாது. என் பிறந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் புகுந்த வீட்டுல இருந்தும் யாரும் வரக்கூடாது. என் குழந்தைய பார்க்கவும் கூடாது. நீ சொந்தனா நீங்க மட்டும்தான். நீங்க என்னோட பிள்ளைக்கு என்ன சடங்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. ஆனா அவங்க இந்த வீட்டு படிய கூட மிதிக்க கூடாது. அத்தை, நான் வந்தப்ப கூட இந்த வீட்டுல இருக்கும்போது என்ன சொன்னீங்க தெரியுமா? எனக்கு மொத்தம் 3 பொண்ணுங்களோட சேர்த்து நீயும் 4வது பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல.
சரி சரி நான் பேசிட்டு சொல்றேன் வை. எங்க யார் போன்ல? அந்த மாயாண்டிமா செல்லூர்காரன். அவனுக்கு இந்த வருஷம் மீன் பிடிக்கிற குத்தகை வேணுமா? அதான் நேர்ல பார்த்து பேசணும். எதுவும் பேசக்கூடாதுடா. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சரியா? சரிண்ணே. அம்மாடா. அம்மா வணக்கம்மா. ஐயோ அப்பா வணக்கம்ப்பா. என்னடா குடிச்சிருக்கியா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானாங்க. அம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த வாரம் விடுவோம், அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். வாழ்க்கைனா ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் வேணும்லடா. சரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணா இந்த வீட்டுக்குள்ள கால் வச்சா வெட்டுவேன்னு சொன்னாங்க. அத பத்தி நீ சொல்லக்கூடாது. சட்ட மூடு. சரியா? என்ன நடந்துச்சு? வாயை திறந்து சொல்லி தல. என்னாச்சு? அம்மா அது வந்து பிச்சு போடுவோம் பிச்சு. அம்மா அது வந்துமா சக்தி இருக்கால, சக்தி என்ன தெரியுமா சொன்னா? சரண்யா புள்ளைக்கு இலை கட்டுற சடங்குக்கு நான் வரக்கூடாதாமா? வந்தா என் காலை வெட்டுவேன்னு சொல்றாமா. அதுவும் இல்லாமமா அருவாள் எடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி போஸ் கொடுத்து சொல்றாமா. விமர பாத்தீங்களா அவளுக்கு? அருவாளை கையில வச்சுட்டு சொன்னால. ஏங்க போய் துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க, அவளை போய் சுட்டு தள்ளிட்டு. நாம எங்க போனோம்? அவ வீடு அவ ஃபங்க்ஷனு, அவ நடந்துட்டோம். அவ என்னமா பண்ணிட்டு போட்டுமா, நமக்கு என்னமா வந்துச்சு? டேய் அமைதியா இருக்க சொல்றா. வந்துச்சா? டேய் அதொன்னு அவ வீட்டு ஃபங்க்ஷன் கிடையாது. பிறந்திருக்கிறது இந்த ரங்கநாயகி வீட்டு வம்சத்தோட வாரிசு. நம்ம உரிமையை நாமளே விட்டு கொடுக்க கூடாதுடா.